ஹாய் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைல்லையே உங்கள் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விடுறதால இந்த வீடியோவின் பலன் அவங்களுக்கும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் போயிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு மை ஆதார் டவுன்லோட்னு டைப் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி கீழே டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிங்க. மொதல் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன மொதல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆதார் வெப்சைட்டு உள்ளே போயிடும். இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே டவுன்லோடு ஆதார்னு இருக்குது பாருங்கள். டவுன்லோடு ஆதார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். இங்கே கண்டினியூ வெப்சைட் கொடுத்துங்க. உங்கள் மொபைல்லே பண்ணுறதால கண்டினியூ வெப்சைட் கொடுத்துங்க. என்டர் ஆதார் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணிங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்குங்கள உங்களது, அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே என்டர் த கேப்சர் அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சர் எடுத்து அப்படியே அங்கே டைப் பண்ணிக்கோங்க. கேப்சர் டைப் பண்ணி முடிச்சோன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே தள்ளி விடுங்க. கீழே தள்ளினீங்கன்னா அங்கே சென்டு ஓடிபி இருக்குது பாருங்கள், அந்த சென்டு ஓடிபியை கொடுங்க. சென்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஆதார் ஓடிபி வரும். அந்த ஆதார் ஓடிபி எடுத்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். என்டர் த ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஆதார் ஓடிபி போட்ட உடனே கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெரிஃபை அண்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிற ப்ராசஸில் போயிடும். ப்ராசஸ் ஆகுது பாருங்கள். ப்ராசஸ் முடிஞ்சோடனே டேஷ்போர்டில் ஆதார் டவுன்லோட்னு வரும். மேலே வந்துச்சு பாருங்கள், ஃபைல் டவுன்லோட் சக்ஸஸ். அது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேலரியில் ஃபைலில் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மொபைலில் டவுன்லோட் ஆன உங்கள் ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் பேரோட முதல் 4 லெட்டரையும் கேப்சரில் ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இயரையும் போட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். நன்றி, வணக்கம்.